This is your aim in life. போலீஸ் தானே? வருங்கால காவலர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், ஜூன் ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லியிருப்போம், எஸ்ஐ எக்ஸாம் வந்து உங்களுக்கு காமன் ரிக்யூர்மெண்ட் தான் வந்து நடக்கும். அதாவது ஓப்பன் கோட்டாக்கும் எஸ்ஐ, அதாவது ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்களே, ஓப்பன் கோட்டாக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் சேம் சிலபஸ் தான், சேம் எக்ஸாம் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி அப்போ வந்து டென்டேட்டிவ்ல வந்து ஜூன் 22 வந்து எக்ஸாம் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த எக்ஸாம் அந்த டேட்டில் ஜூன் 22 வந்து எக்ஸாம் நடக்காதும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணாங்க. அதே மாதிரி அஃபிஷியலாக வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து காமன் ரிக்யூர்மெண்ட் ஓப்பன் கோட்டா சிலபஸ் தான் அப்படின்ட்டு அஃபிஷியலாக வந்து நேற்று வந்து ஒரு ஜியோ வந்து பாஸ் ஆகிருக்குப்பா. ஸோ அந்த ஜியோ தான் இது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹைட் மெஷர்மெண்ட் வந்து சேம் தான். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் வந்து சேம் தான். ப்ளஸ் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 70 மார்க்ஸ், டோட்டலாக 70 மார்க்கு. ஜென்ரல் நாலேஜ் வந்து 40 மார்க்கு, ப்ளஸ் வந்து சைக்காலஜி 30 மார்க். ஓகேங்களா? இது வந்து சேம் அஸ் ஓப்பன் கோட்டா. அதாவது ஓப்பன் கோட்டாக்கு என்ன சிலபஸ், என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே தான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிசிக்கல் மெஷர்மெண்ட்டும் வந்து ஓப்பன் கோட்டாக்கு என்னவோ சேமஸ் வந்து அதே தான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும். அதில் வந்து ஒரு சில தளர்வுகள் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து இதில் வந்து எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில தளர்வு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எலிஜிபிளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1500 மீட்டர் 7 நிமிஷம். அதே மாதிரி உமன்ஸ்க்கு 400 மீட்டரு 2 நிமிஷம் 30 செகண்ட். இதுவும் ப்ளஸ் வந்து சேமஸ் ஓப்பன் கோட்டாக்கு என்னவோ அதே மாதிரி தான் டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதன் பின்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரோப் கிளைம்பிங் வந்து ப்ளஸ் வந்து லாங் ஜம்ப்பு. அதன் பின்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவெண்ட்டில் 400 மீட்ரு 100 மீட்ரு. அதே மாதிரி உமன்ஸுக்கு வந்து ஷார்ட் புட்டு, ப்ளஸ் வந்து கிரிக்கெட் பால் த்ரோ, அதே மாதிரி வந்து ரன்னிங்கு. இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பன் கோட்டாக்கு என்னவோ அதே தான் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்போர்ட்ஸில் வந்து என்சிசி, என்எஸ்எஸ் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான். ஓப்பன் கோட்டாக்கு வந்து என்ன ப்ரொசீஜர், என்ன ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ சேமஸ் தான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரியும் வந்து சேம் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஓப்பன் கோட்டாக்கு என்ன ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ எக்ஸாம் பேட்டர்னும் சரி, பிசிக்கல் பேட்டர்னும் சரி, அதை தான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதில் வந்து ஒரு சில தளர்வுகளை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை பின்பற்றி வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான்ப்பா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா பசங்க வந்து என்னாச்சு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் படிக்காதீங்க. ஆல்ரெடி நம்ம பல முறை சொல்லியிருப்போம், நம்மள்ட்ட பர்சனலாக கான்டாக்ட் பண்ண பசங்கள்கிட்ட நம்ம ஏகப்பட்ட பற்றி நம்ம சொல்லியிருப்போம். லா வந்து படிக்காதீங்க இப்போதைக்கு. ஓப்பன் கோட்டா சிலபஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ படிங்க அப்படின்ட்டு நம்ம நிறைய பசங்க நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதை பின்பற்றி தான் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து ஜியோ வந்து பாஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ ஓப்பன் கோட்டாக்கு என்ன ப்ரொசீஜரோ டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு சேம் அதே ப்ரொசீஜர் தான். A to Z எக்ஸாம் சரி, பிசிக்கல் சரி, ஸ்போர்ட்ஸ் மார்க் சரி, இன்டர்வியூ மார்க் எல்லாமே வந்து சேமஸ் தான். ஓப்பன் கோட்டாக்கு என்னவோ அதே தான் டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் சேம் வந்து அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு 2025 எஸ்ஐ ரிசல்ட் வந்து எப்போ சார் வரும் அப்படின்ட்டு வந்து நிறைய மாதம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. 2023 எஸ்ஐ ரிசல்ட் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்துடும். மேபி வந்து இந்த வெள்ளிக்கிழமை வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒரு சில கரெக்ஷன் மட்டும் பண்ணணும். அந்த கரெக்ஷன் முடிஞ்சு அப்படின்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமையே வந்து வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு நிறைய நாள் வந்து கேட்டுட்ருக்கீங்க தொடர்ச்சியாக. பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அடுத்த வாரத்தில் இருக்கும்ப்பா. அதாவது நவம்பர் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துருக்கும். அதாவது இந்த எஸ்ஐ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் வித்தின் 1 வீக்கில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து 2025 எஸ்ஐ எக்ஸாம் எப்போ சார் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. 2025 எஸ்ஐ எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கான தேர்வு 100% வந்து நடந்துவிடும். அது வந்து செகண்ட் வீக்காக இருக்கலாம், இல்லாட்டி தேர்ட் வீக்காக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நவம்பர் மாதத்தில் வந்து உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. பிசி எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா, எஸ்ஐ எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வரும். எஸ்ஐ எக்ஸாம் ஃபஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் தென் வந்து உங்களுக்கு வந்து பிசி எக்ஸாம், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நவம்பரில் வந்து உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து செகண்ட் வீக் இல்லாட்டி தேர்ட் வீக் போல் உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம் இருக்கும். பிசி எக்ஸாம் வந்து அதிலேருந்து ஒரு ரெண்டு வாரம் தள்ளி வந்து உங்களுக்கு ஆஃப்டர் தென் வந்து உங்களுக்கு வந்து பிசி எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஏஜ் லாஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, ஏஜ் கேஸ் என்ன சார் ஆச்சு அப்படின்ட்டு. ஏஜ் கேஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. என்ன நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் வந்து எஸ்ஐக்கு.
அதே மாதிரி பிசிக்கு வந்து இந்த வருஷத்தில் என்ன வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கால்குலேட் பண்ணுவாங்களோ அதே தான் இந்த பிசிக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா?